புதுவை தேசம் நேயர்களே வணக்கம். உங்கள் தலையம்பாபு. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இன்றைக்கு முதல்வர் ரங்கசாமிக்கு ஒரு தலைவலியை உண்டாக்குகிற விதமாக தேசிய மக்கள் மன்றம் சார்பில் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது பாண்டிச்சேரி முழுக்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபல மருந்து நிறுவனத்தினுடைய பேர்ல போலி மருந்துகளை தயார் பண்ணியிருக்கிறாங்க. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை அங்க தயார் பண்ணதான் ஒரு பெரிய புகார் சிபிசிஐடி போலீஸுக்கு போய் இதை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. புதுச்சேரி சிபிசிஐடி போலீஸார் போய் அந்த குடோனை விசாரிக்கக்குள்ள கிட்டத்தட்ட பல கோடிக்கான மருந்து மாத்திரைகள் இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை கைப்பற்றிருக்காங்க. 2 பேர்த்த கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கிடையில அந்த சுகாதாரத்துறையை கையில வைத்து இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் தான் அந்த துறைக்கு முழுமையா பொறுப்பு இருக்கணும், அதுக்கு உண்டான விளக்கத்தை அவர் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி தேசிய மக்கள் மன்றம், அது யாருன்னா சார்லஸ் மார்டின் நடத்திட்டு இருக்கிறாருங்க. நம்ம கோவை லாட்டரி சீட் தொழிலதிபர் மார்டின் அவர்களுடைய மகன் தான் சார்லஸ் மார்டின் அவர்களும் ஒரு சமூக சேவை செஞ்சுட்டு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரோட இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய அமைப்பு தான் தேசிய மக்கள் மன்றம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த மக்கள் மன்றம் சார்பா திரு சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கடிதம் அனுப்பி பதில் கேட்டிருக்கிறாரு. என்ன நடந்தது, விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. 2 முன்னாளான பாண்டிச்சேரி முதலமைச்சர் தரப்புல இருந்து அதுக்கு உண்டான எந்த ஒரு பதிலையும் ஒரு கருத்தும் சொல்லல. அதனால ஆத்திரம் இந்த தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் இன்னைக்கு பாண்டிச்சேரியில பல இடங்களை ஆர்ப்பாட்டம் மறியல் பண்ணி ரொம்ப பிரபலப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு இந்த தேர்தல் நேரத்துல இந்த விஷயம் முதல்வர் ரங்கசாமிக்கு ஒரு பெரிய தலைவலியை உண்டாக்குன்னு நீங்க அதை சொல்லிக்கலாம். ஏன்னா மருந்து கம்பெனி தயார் பண்ண பர்மிஷன் டெல்லியில தான் கொடுக்கணும்னு இடம் சொல்லுவாங்க. ஆனா எப்படி பாண்டிச்சேரியில கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்காக இது பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு உரிய விளக்கம் தர நடவடிக்கை எடுக்கணும், எப்படி இது மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க இன்னைக்கு எல்லா தரப்புலையுமே அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை ஒட்டிதான் இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போற விதமாக தான் சார்லஸ் மார்டினுடைய தலைமையில இயங்கக்கூடிய தேசிய மக்கள் மன்றம் சார்பில் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பெரிய பிரபாண்டா இன்னைக்கு அந்த விஷயத்த பண்ணிட்டாங்க. இதனால புதுச்சேரி போலீசார் ரொம்ப புதுச்சேரி போலீசார் அரசியல் ரொம்ப டென்ஷன் இருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு இஷ்யூ கிளம்புதா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படி வேணாலும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அதான் இப்ப தேசிய மக்கள் மன்றம் இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு ஒரு தலைவலியே இல்லை, திருகு வழியே இன்றைக்கு அது உண்டாக்கி இருக்கிறது. இதை இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா இப்ப சிபிசிஐடி போலீஸார விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 பேர் கைது பண்ணி இருக்கிறாங்க. அதை இன்னும் பல பேருக்கு தொடர்பு இருக்கு. எப்படி இங்க பாண்டிச்சேரி நடத்தினாங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லியா அப்படின்ட்டு தேசிய மக்கள் மன்றம் கேட்குது. நியாயமான கேள்விதான் இது. நியாயமான கேள்வி மக்களும் சொல்றாங்க, அரசியல்வாதிகள் சொல்றாங்க, கட்சிகள் எல்லாமே சொல்றாங்க. ஆனா முதல்வர் ரங்கசாமி தான் அதுக்கு மௌனம் காக்குறாரு ஏன் என்பதுதான் தேசிய மக்கள் மன்றத்தினுடைய இன்றைக்கு ஒரு பிரதான கேள்வியாக இருக்கிறது.